வணக்கம் 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 அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட மிக மிக முக்கியமான அறிவிப்பு என்ன, இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் 11,70,309 பயனாளிகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்குங்க. அது மட்டுமே கிடையாது, கோல்டு லோன் எடுத்தவங்களுக்கும் தள்ளுபடி பண்ணுறாங்க, விவசாய பயிர்க்கடன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே. ஸோ ஆல்ரெடி நீங்கள் முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, 1ஆம் தேதி, இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து கூட்டுறவு வங்கியில் வைத்திருக்கக்கூடிய நகை அடைமான கடன்கள் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சியான செய்தி இது. தமிழக அரசு அறிவித்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி தான். ஸோ கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டும் இந்த 11 கோடி பேர் பார்த்திங்கன்னா தள்ளுபடி பயனாளிகள் ரெடியாக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த கட்டத்தில் இது நகை கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யலாம். தமிழக மக்களின் அத்தியாவசிய தேவைக்காக தங்களின் நகைகளை கூட்டுறவு வங்கியில் அடகு வைத்து பணம் பெறுவார்கள். தங்களால் நகைகளை திரும்ப பெற முடியவில்லை என்றால் ஆண்டு வட்டி கட்டி வருவார்கள். அவர்களுக்கு உதவிடும் வகையில் தமிழகத்தில் தேர்தலின் போது அரசியல் கட்சிகள் நகைக்கடன் தள்ளுபடியை ஒரு பெரிய ஆயுதமாக எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இதை பற்றின தகவலை தான் பார்க்கலாம். இந்த நகை கடமான கடன்கள் தள்ளுபடி ஆகுவதற்கு தகுதி உள்ளவங்க யார் யார், தகுதி இல்லாதவங்க யார் யார், இதற்கான ஒரு குழு தனியாக அமைச்சு அவங்களுடைய பெயர் பட்டியலில் தயாரித்து அதற்காக பார்த்தீங்கன்னா நேம் லிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஆன்லைன்லேயே நாம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படலாம். ஸோ தகவல் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதை முழுமையாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் என்னன்றது எல்லாமே நான் உங்களுக்காக சொல்ல முடியுங்க. ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டுமே இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் போனால் மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்ம சேனலில் ரெகுலராகவே இந்த மாதிரி அப்டேட் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லோருக்கூடையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முழு அப்டேட்டையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இங்கே தெளிவாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் ஒரு குஷியான மக்கள் எல்லாமே சொல்கிற மாதிரி இந்த நகைக்கடன் தள்ளுபடி தாங்க இப்போ அறிவிச்சிட்டாங்க. ஸோ 11 கோடி பயனாளிகளுக்கு உடனடியாக இந்த நகைக்கடன்களை தள்ளுபடி வழங்கலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அரசே சொல்லிடுது. அவங்களுடைய லிஸ்ட் அவுட்டு இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா நகைக்கடன் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் தகுதியான ஏழை எளிய கடன்கள் தள்ளுபடியாகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா குடும்பத்திற்கு இந்த 40 கிராமுக்குள்ளார சுமார் 40 கிராம் அப்படிக்குள்ளே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த நகைக்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதனால் 5 சவரனுக்குள்ளாமல் நீங்கள் வச்சுருக்க நகைக்கடன்கள் அனைத்துமே கூட்டுறவுத்துறையில் வச்சுருந்தீங்கன்னா முழுமையாக அதை தள்ளுபடி செய்யலாம். இதன்படி சுமார் 4,900 கோடி மதிப்புள்ள நகைக்கடன்கள் 11,70,00,000 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இது மாதிரி தகவலையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நகைகளை அடகு வைக்க புதிய விதிமுறைகளும் தற்சமயம் வெளியாகிருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதனிடையே நகைகளை அடகு வைப்பதற்கான புதிய விதிமுறைகள் என்னென்ன அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ரிசர்வ் வங்கி தமிழக அரசு வெளியிட்ட நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நகை அடமானம் வைப்பதில் பல புதிய விதிமுறைகளை கொண்டு வந்து சாமானியர்களின் தலையில் இடியை இறக்கி இருக்கிறது இந்த ரிசர்வ் வங்கி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களை பெரும்பாலும் தங்கள் அவசர தேவைக்காக நகைக்கடன் போன்றவற்றை சார்ந்திருக்கும் சூழலில் அதன் மீது மத்திய ரிசர்வ் வங்கி விதித்திருக்கும் விதி இதனால் சாமானிய மக்கள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதனால் மத்திய அரசு ரிசர்வ் வங்கி உடனடியாக இதை கைவிட வேண்டும். குறிப்பாக நகையின் மதிப்பில் முன்பை விட 5% குறைத்து காட்டணும் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இதற்குண்டான அப்டேட்டுகள் அனைத்துமே நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். ஸோ நகைக்கடன்கள் தள்ளுபடி முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கியமான அப்டேட்டை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம் 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 அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட மிக மிக முக்கியமான அறிவிப்பு என்ன, இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் 11,70,309 பயனாளிகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்குங்க. அது மட்டுமே கிடையாது, கோல்டு லோன் எடுத்தவங்களுக்கும் தள்ளுபடி பண்ணுறாங்க, விவசாய பயிர்க்கடன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே. ஸோ ஆல்ரெடி நீங்கள் முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, 1ஆம் தேதி, இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து கூட்டுறவு வங்கியில் வைத்திருக்கக்கூடிய நகை அடைமான கடன்கள் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சியான செய்தி. இது தமிழக அரசு அறிவித்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி தான். ஸோ கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டும் இந்த 11 கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி பயனாளிகள் ரெடியாக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த கட்டத்தில் இது வந்து நகை கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யலாம். தமிழக மக்களின் அத்தியாவசிய தேவைக்காக தங்களின் நகைகளை கூட்டுறவு வங்கியில் அடகு வைத்து பணம் பெறுவார்கள். தங்களால் நகைகளை திரும்ப பெற முடியவில்லை என்றால் ஆண்டு வட்டி கட்டி வருவார்கள். அவர்களுக்கு உதவிடும் வகையில் தமிழகத்தில் தேர்தலின் போது அரசியல் கட்சிகள் நகைக்கடன் தள்ளுபடியை ஒரு பெரிய ஆயுதமாக எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இதை பற்றின தகவலை தான் பார்க்கலாம். இந்த நகை கடமான கடன்கள் தள்ளுபடி ஆகுவதற்கு தகுதி உள்ளவங்க யார் யார், தகுதி இல்லாதவங்க யார் யார், இதற்கான ஒரு குழு தனியாக அமைச்சு அவங்களுடைய பெயர் பட்டியலை தயாரித்து அதற்காக வந்து பார்த்திங்கன்னா நேம் லிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஆன்லைன்லேயே நாம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படலாம். ஸோ தகவல் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதை முழுமையாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் என்னன்றது எல்லாமே நான் உங்களுக்காக சொல்ல முடியுங்க. ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டுமே இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் போனால் மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்ம சேனலில் ரெகுலராகவே இந்த மாதிரி அப்டேட் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லோருக்கூடையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முழு அப்டேட்டையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இங்கே தெளிவாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் ஒரு குஷியான மக்கள் எல்லாமே சொல்கிற மாதிரி இந்த நகைக்கடன் தள்ளுபடி தாங்க இப்போ அறிவிச்சிட்டாங்க. ஸோ 11 கோடி பயனாளிகளுக்கு உடனடியாக இந்த நகைக்கடன்களை தள்ளுபடி வழங்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரசே சொல்லிடுது. அவங்களுடைய லிஸ்ட் அவுட்டு இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா நகைக்கடன் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் தகுதியான ஏழை எளிய கடன்கள் தள்ளுபடியாகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்திற்கு இந்த 40 கிராமுக்குள்ளார சுமார் 40 கிராம் அப்படிக்குள்ளே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த நகைக்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதனால் 5 சவரனுக்குள்ளாமல் நீங்கள் வச்சுருக்க நகைக்கடன்கள் அனைத்துமே கூட்டுறவுத்துறையில் வச்சுருந்தீங்கன்னா முழுமையாக அதை தள்ளுபடி செய்யலாம். இதன்படி சுமார் 4,900 கோடி மதிப்புள்ள நகைக்கடன்கள் 11,70,00,000 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இது மாதிரி தகவலையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நகைகளை அடகு வைக்க புதிய விதிமுறைகளும் தற்சமயம் வெளியாகிருக்காது. நீங்கள் பார்த்தேன்னா தெரியும். இதனிடையே நகைகளை அடகு வைப்பதற்கான புதிய விதிமுறைகள் என்னென்ன அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ரிசர்வ் வங்கி தமிழக அரசு வெளியிட்ட நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நகை அடமானம் வைப்பதில் பல புதிய விதிமுறைகளை கொண்டு வந்து சாமானியர்களின் தலையில் இடியை இறக்கி இருக்கிறது இந்த ரிசர்வ் வங்கி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களை பெரும்பாலும் தங்கள் அவசர தேவைக்காக நகைக்கடன் போன்றவற்றை சார்ந்திருக்கும் சூழலில் அதன் மீது மத்திய ரிசர்வ் வங்கி விதித்திருக்கும் விதி இதனால் வந்து சாமானிய மக்கள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதனால் மத்திய அரசு ரிசர்வ் வங்கி உடனடியாக இதை கைவிட வேண்டும். குறிப்பாக நகையின் மதிப்பில் முன்பை விட 5% குறைத்து காட்டணும் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இதற்குண்டான அப்டேட்டுகள் அனைத்துமே நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். ஸோ நகைக்கடன்கள் தள்ளுபடி முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கியமான அப்டேட்டை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.